நம்ம 2 பேர் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுங்க. என்கிட்ட உண்மையான பில் இல்லைங்க. ரசீது இல்லையா உங்ககிட்ட? அது பணத்தை மிச்சப்படுத்துறதா சொல்லி அந்த கடைக்காரர் எனக்கு சாதாரண ரசீது தாங்க கொடுத்தான். நானும் அதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டேங்க. ஆனா போலீஸ் கிட்ட போனா அவங்க நிச்சயம் பில் கேட்பாங்க. நீங்க இவ்ளோ பணம் கொடுத்து நகை வாங்கியிருக்கீங்களே, அதுக்கான பில்லையே வாங்காம விட்டீங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. இப்ப நான் என்னங்க பண்றது? ஆமா சரோஜா, நம்ம போலீஸ் கிட்ட போக முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க கிட்ட போனா நமக்கு தான் வீண் பிரச்சனை வரும். அதோட நமக்கு நேரமும் சுத்தமா சரியில்லை. இப்ப போய் உதவி கேட்டு அவங்களும் உபத்திரவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, என்ன செய்யறது? பேசாம ஒரு வேலை பண்ணல சரோஜா, நம்ம வீட்டுக்கே போலாம். நம்ம பிள்ளைங்க கிட்ட கலந்து பேசலாம். அவங்க கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொன்னோம்னா அவங்களே இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்லுவாங்க. வா சரோஜா, வீட்டுக்கு போலாம். நமக்கு பிள்ளைங்க இருக்காங்க, நிச்சயமா அவங்களே இதை தீர்த்து வைப்பாங்க. இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீராது. வா வா, வீட்டுக்கு போலாம். வாங்க போலாம். இந்த சொட்டு, இந்த நெய்யை கொண்டு போய் நம்ம வீட்டு பூஜை அறையில வச்சிரு. சரிங்க சந்தியா அண்ணி. அண்ணே, இந்த நெய்யை பார்த்தா வீட்ல செஞ்ச மாதிரியே இருக்கு. இது நீங்க தான் பண்ணீங்களா? ஆனா சந்தியா அண்ணி, இந்த நெய்யை யாருக்குமே தெரியாம வீட்ல கொண்டு போய் வச்சான். அப்புறம் அம்மாக்கு இது நீங்க தான் பண்ணீங்கன்னு எப்படி தெரிய வரும் அண்ணி? அப்புறம் இன்னொரு விஷயம் சந்தியா அண்ணி, இதை இப்படியே கொண்டு போய் வச்சுட்டோம்னா அம்மா உங்களை பாராட்டவும் மாட்டாங்களா சந்தியா அண்ணி? அதானே, இவன் சொல்றதும் சரிதான். ஐயோ, அத்தை கிட்ட பாராட்டு வாங்கணுங்கிறதுக்காக ஒண்ணு நான் அந்த நெய்யை பண்ணல. என்னோட ஆசைலாம் ஒண்ணுதான். அத்தை, நான் செஞ்சிருக்கிற இந்த நெய்யை வச்சு கிருஷ்ணருக்கு விளக்கேத்தணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா அத்தை அப்புறம் கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். சந்தியா அண்ணி, எவ்வளவு நேர்மையா முழு மனசோட நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ கண்டிப்பா அம்மாக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயத்தெல்லாம் கடவுளே தெரியப்படுத்துவாரு. ஐயோ, என்ன 2 பேரும் பேசிட்டே இருக்கீங்க? 2 பேரும் முதல்ல கிளம்புங்க, போலாம். சூர்யா, வாங்க வாங்க, நாங்க கிளம்புறோம். வரேன் சூர்யாண்ணா. பத்ரம், வா போலாம். பார்த்து கொண்டு போ. சரியா? பத்ரம். கடவுளே, இந்த வீட்ல இருக்கிறவங்க மேல எப்பவும் கருணை காட்டுங்க. என்னோட சந்தியா அண்ணி அப்புறம் சூர்யா இல்லாம இந்த வீடே ஒரு மாதிரி இருக்கு. அவங்களை சீக்கிரமா இங்க கூட்டிட்டு வந்துருங்க. எல்லாமே பழைய நிலைமைக்கு மாறணும். அவங்களை திரும்ப கூட்டிட்டு வாங்க. அக்கா, இதில் இருக்க நகைகள் எல்லாம் நான் ஒரு தடவைக்கு பல தடவை செக் பண்ணி பார்த்துட்டேன். இதில் இருக்கிறது எல்லாமே டூப்ளிகேட் நகை. அம்மா நேற்று நைட்டே இந்த கடையில் இருக்கவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கடையை பிரம்மாண்டமாக திறந்தாங்க. இன்னைக்கு என்னடானா திடீர்னு மூடிட்டு போயிட்டாங்க. அது நான் ஒரு பொண்ணை தேடி இங்க வந்தேன். ஒரு தடவை இந்த போட்டோவை பாருங்களேன். எல்லா இடத்துக்கும் போலீஸ்காரி மாதிரி கிளம்பி வந்துருவா. எங்க பாரு திருட்டு பசங்க சுத்திட்டு இருப்பாங்களா என்ன?